கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா அது பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி குறைப்பு அப்படின்றதுதான். மத்திய அரசு திடீர்னு 1 லிட்டர் பெட்ரோலுக்கும் 1 லிட்டர் டீசலுக்கும் 10 ரூபாய் வரி குறைப்பு அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகள்ல விலை குறைஞ்சிருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கான பதில் நிச்சயமா இல்லை அப்படின்றதுதான். ஏன் இந்த முரண்பாடு? இது உண்மையிலேயே மக்களுக்கு கிடைச்ச வெற்றியா அல்லது வரப்போகும் தேர்தலுக்கான ஒரு தந்திரமா? அதைத்தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். 2026 மார்ச் 26 மத்திய அரசு நள்ளிரவுல ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. அதுதான் பெட்ரோல் மீதான கலால் வரி அப்படின்றது 13 ரூபாயிலிருந்து 3 ரூபாயா குறைக்கப்படுது அப்படின்னும், டீசல் மீதான கலால் வரி 10 ரூபாயிலிருந்து 0 ரூபாயா குறைக்கப்படுது அப்படின்ற அறிவிப்பும் கொடுத்திருந்தாங்க. அதாவது பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 10 ரூபாய் கலால் வரியும் டீசலுக்கும் லிட்டருக்கு 10 ரூபாய் கலால் வரி அப்படின்றதும் குறைக்கப்பட்டிருக்கு. இப்படி விலை குறைப்பை செஞ்சிருக்கிறதன் மூலியமா ஒரு வருஷத்துக்கு மத்திய அரசுக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 1.75 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் இழப்பு அப்படின்றது ஏற்படும். இந்த வருவாய் இழப்பு என்னமோ மத்திய அரசு அவங்களுடைய பாக்கெட்ல இருந்து போறது இல்லை, மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி மாதிரியான வரிகள் எல்லாம் சேர்த்துதான். மாநில அரசுகளுக்கு எங்கிருந்து வரி வருது? என் பாக்கெட்ல இருந்து உங்க பாக்கெட்ல இருந்து போகக்கூடிய வரி தான். இப்படி வரி குறைப்பு பண்ணா அது டைரக்டா பொதுமக்களான நமக்கு பலனளிக்கணும் தானே. ஆனா இந்த நஷ்டம் அப்படின்றது, அதாவது 1.5 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 1.75 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் ஏற்படக்கூடிய அந்த வருவாய் இழப்பு அப்படின்றது டைரக்டா பெரிய பெரிய பெட்ரோல் நிறுவனங்களுடைய பாக்கெட்டுக்கு தான் போகுது. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வரி குறைப்பு ரீட்டைல் பிரைஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில்லறை விற்பனை விலையில மாற்றத்தை ஏற்படுத்தல அப்படின்றதுதான். அதாவது முந்தா நாள் டெல்லியில 1 லிட்டர் பெட்ரோல் சுமார் 94 ரூபாய்க்கு விற்கப்பட்டது அப்படின்னா இன்னைக்கும், அதாவது இந்த கலால் வரி குறைப்பு நடந்ததுக்கு அப்புறமும் அதே 94 ரூபாய்க்கு தான் விற்கப்படுது. சென்னையில 101 ரூபாய்க்கு விற்கப்பட்ட அந்த பெட்ரோலுடைய இல்லாட்டி டீசலுடைய விலை அப்படின்றது எந்த விதமான மாற்றமும் இல்லாம இன்னைக்கும் அதே ரேட்ல தான் விற்கப்பட்டு இருக்கு. நீங்க கலால் வரிய 10 ரூபாய் குறைச்சிருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பெட்ரோல் டீசலுடைய விலையும் குறைஞ்சிருக்கணும் தானே. ஆனா பெரு நிறுவனங்கள் அதை குறைக்கல. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வந்திருக்கு. கடந்த காலங்கள்ல கச்சா எண்ணெய் விலை குறைவா இருந்த போது அதோடைய பலன்கள் மக்களுக்கு கிடைச்சுதா கிடைக்கலையா அப்படின்றதுதான். பதில் ரொம்ப சிம்பிள், கிடைக்கல அப்படின்றதுதான். பிப்ரவரி 2026 தொடக்கத்துல கச்சா எண்ணெய் ஒரு பேரல் சுமார் $60 இருந்து $70 வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆனா அப்பவும் பெட்ரோல் விலை இதே மாதிரிதான் 92 ரூபாய், 94 ரூபாய், 98 ரூபாய், 100 ரூபாய், 102 ரூபாய் தான் விற்கப்பட்டது. கச்சா எண்ணெயுடைய விலை குறைவா இருந்தப்போ பெட்ரோல் டீசலுடைய விலையும் குறைவா தான் விற்கப்பட்டிருக்கணும். அப்படி விற்கப்பட்டாதான் பொதுமக்களுக்கு அந்த லாபம் அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஆனா அந்த லாபத்தை பொதுமக்களுக்கு கிடைக்காம, பொதுமக்களுக்கு கொடுக்காம பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அவங்களுடைய பாக்கெட்ல போட்டுக்கிட்டாங்க. இதுதான் ரொம்ப சிம்பிளான லாஜிக் இதுல. சரி, மத்திய அரசு இப்ப எதுக்காக இந்த கலால் வரியை குறைச்சிருக்காங்க? மேற்காசியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்றத்தின் காரணமா கச்சா எண்ணெயுடைய விலை அப்படின்றது கிடுகிடுன்னு ஏறி இருக்கு. ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை $122 இருந்து 147 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட டபுள் மடங்காயிருக்கு. அரசு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, விலை குறைவா இருந்தப்போ எண்ணெய் நிறுவனங்கள் அடைஞ்ச நஷ்டத்தை ஈடுகட்டி இருக்கிறோம். இப்போ விலை உச்சத்துல இருக்கும் பொழுது மக்கள் மீது சுமை விழாம இருக்கிறதுக்காக தான் வரியை நாங்க குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு இந்த விஷயத்தை நியாயப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ அடுத்ததா இன்னொரு கேள்வி எழும். 10 ரூபாய் வரியை குறைச்சும் பெட்ரோல் பங்குகள்ல ஏன் இன்னும் விலை குறையாம இருக்கு அப்படின்னு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கணக்கு இருக்கு. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை உயர்வால இந்திய நிறுவனங்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 24 ரூபாயும் டீசலுக்கு 30 ரூபாயும் நஷ்டம் ஏற்படுறதா அரசு சொல்றாங்க. ஆனா இவ்வளவு பெரிய தொகையும் எங்களால மொத்தமா கொடுக்க முடியாது, அதனாலதான் 10 ரூபாய் மட்டும் வரியை நாங்க குறைச்சிருக்கிறோம். இந்த 10 ரூபாய் வரியை குறைச்சிருக்கிறோம் அப்படின்றதுனால ஏற்படக்கூடிய நஷ்டத்தை ஓரளவுக்கு எண்ணெய் நிறுவனங்களால சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, விலை ஏறாம தடுக்கிறதுக்காக தான் இந்த வரி குறைப்பே தவிர விலையை குறைக்கிறதுக்காக அல்ல அப்படின்றது மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு நுணுக்கமான கேள்வி அப்படின்றது எழுது. இப்போ போர் பதற்றம் நிலவறதுனால கச்சா எண்ணெய் பேரலுடைய ரேட் அப்படின்றது ஏறி இருக்கு. அதனால இவங்க கலால் வரியை குறைச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 3 மாதம் இல்ல ஒரு 6 மாதம் கழிச்சு போரெல்லாம் நின்று போய்
பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை பழைய மாதிரியே $60 $70 விற்கப்படுது அப்படின்னா இந்த கலால் வரியை மீண்டும் விதிப்பாங்களா அப்படின்றதுதான். அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட இடைப்பட்ட காலத்துல கூட எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டம் அடையக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மத்திய அரசு அதே மாதிரி மக்களும் ஓரளவுக்கு பலன் பெறணும், பெட்ரோல் விலையை குறைச்சு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை கடந்த காலங்கள்ல இருந்து ஏன் அவங்க பின்பற்றாம இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி அப்படின்றது இருக்கு. இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கு வரணும். இந்த கலால் வரி குறைப்புக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா அப்படின்னு வரலாற்றை திரும்பி பார்த்தா கண்டிப்பா இதுக்கான பின்னணியில அரசியல் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. கடந்த 2022 ஆண்டு உத்தரப்பிரதேச தேர்தல் அப்பவும் சரி, 2024 பொது தேர்தல் அப்பவும் சரி, இதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலையில சில தடுமாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டப்போ வரி குறைப்பு அப்படின்றத செஞ்சு நிலைமையை ஓரளவுக்கு சரி செஞ்சிருந்தாங்க மத்திய அரசு. காரணம், இந்த பெட்ரோல் டீசல் விலை அப்படின்றது ஏறிச்சு அப்படின்னா அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் ஏறிடும். அப்படி ஏறிடுச்சுன்னா மக்களுக்கு அரசு மீது கோபம் அப்படின்றது ஏற்பட்டுரும். அந்த கோபத்தை தணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வரி குறைப்பு அப்படின்றது ஒரு ஆயுதமா மத்திய அரசு பயன்படுத்துவாங்க. அதிலும் எஸ்பெஷலி எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படியான ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு எல்லாருடைய வாயையும் மூடக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இப்ப நடக்கக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் மத்திய அரசு இந்த வரி குறைப்பு அப்படின்றத பண்ணியிருக்கிறாங்க. நியாயமா மக்களுக்கு நன்மை செய்யணும்னு இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா கடந்த காலங்கள்ல போன வருஷம் மாதிரியே பெட்ரோல் விலையை அதிரடியா குறைச்சு தேவைப்படும் பொழுது ஏத்தி இருந்தாங்கன்னா மக்களுக்கு சுமை இல்லாம இருக்கும். இப்போ இவ்வளவு பெரிய தொகை அப்படின்றது வருவாய் இழப்பா மத்திய அரசுக்கு ஏற்படும் பொழுது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இதோடைய கஷ்டம் அப்படின்றது பொதுமக்கள் தலையில தான் வந்து விடியும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. சோ நான் இவ்வளவு டீட்டெயில்டான விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? கலால் வரியை குறைப்பு அப்படின்றத அரசியல் நோக்கங்களுக்காக இப்படி பயன்படுத்துறத சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல எதுவா இருந்தாலும் மக்களுக்கு அதோடைய பலன் ஏதாவது ஒரு வகையில கிடைச்சா கூட போதும் சரி அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு இந்த விவகாரத்துல எந்த விதமான கருத்துக்கள் தோணினாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஏதேனும் உங்களுக்கு யோசனை இருக்கு, இந்த கலால் வரி, இந்த பெட்ரோல் டீசல் விலை, இதை எல்லாத்தையும் ஓரளவுக்கு சரி செய்யறதுக்கு அரசுக்கு சொல்லக்கூடிய ஏதாவது யோசனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.